உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 3/8/2025 முதல் 9/8/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி 18. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு காவேரியில் குளிப்போம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன புனித நதி இருக்கோ குளிச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் நதிக்கெல்லாம் போக முடியாதுன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட உங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இது வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து புண்ணிய நதியும் இந்த தண்ணியில் இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க. 3 அருகம்புல் வச்சு நாங்கள் குளிப்போம் ஆடி 18 அன்றைக்கி. அப்படி ஒரு பழக்கம் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு தான் வணங்குவோம். அந்த மாதிரி அருகம்புல் வச்சு வணங்கும் போது நம்மளோட நெகட்டிவிட்டிலாம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம புது மனிதனாக மாறுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தண்ணி ஊற்றி விடுவாங்க எங்கள் அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாமே. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். இப்போ எங்கள் குழந்தைகள் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குப்பா நாங்களாம் அப்போல்லாம் கேள்வியே கேட்கல, வச்சோம் ஊற்றணும். சரி ஆடி 18னா அருகம்புல் வைக்கணுண்டா அப்படிம்பாங்க. அதுவும் மிதிப்படாத அருகம்புல்லாக போய் பொறிச்சிட்டோம்பாங்க. நல்லா வயல் வெளியில் எங்கள்லாம் ஃபுல்லாக தோட்டம் தாங்க. அப்படியே வயல் ஓரத்தில் போய் அதுலேயும் ஏன்னா வயலில் வரப்பு மேலே தான் நடப்போம். அப்படி நடக்காத வரப்பு எதுன்னு பார்த்து அதில் அந்த சைடில் கால் படாத இடம் பார்த்து படிப்போம். அதுவும் சொல்லுவாங்க அதிகாலை நேரத்தில் அந்த பனியோடு இருக்கும், அப்போ போய் படிச்சுட்டு வாம்பாங்க. சின்ன வயசில் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அருகம்புல் வச்சு குளிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். யாரெல்லாம் அப்படி ஆடி 18 அன்றைக்கி அருகம்புல் வச்சு குளிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது, மறக்காமல் அதை பண்ணுங்கள். அருகம்புல் கிடைத்தா அதை பண்ணுங்கள். அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னா அச்சதியை வச்சு குளிச்சுக்கோங்க, ஓகேவா? அரிசி மஞ்சள் கலந்து உச்சந்தலையில் வச்சு குளிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கான நெகட்டிவிட்டி போகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இந்த ஆடி 18 நமக்கு அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 5/8/2025 செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி. எப்போவுமே ஏகாதசி திதி வந்தால் அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள். பெருமாள் மகாலட்சுமிக்கு படைச்சிங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். 6/8/2025 புதன்கிழமை பிரதோஷம். எல்லோரும் பிரதோஷ விழாவில் கலந்துக்கோங்க. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷம். சேலத்தில் வந்து ஆடி பண்டிகை, அதாவது மாரியம்மன் திருவிழா நடக்கும். உள்ளூரில் விடுமுறை விட்டுருவாங்க. சேலம் மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உள்ளூர் விடுமுறை. ஆடி பண்டிகை 6ஆம் தேதி. அனைத்து அம்மனோட அருளும் கோட்டை மாரியம்மனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா 8 பட்டி ஆளுகிற அம்மன் தான் கோட்டை மாரியம்மன். ரொம்ப விசேஷமானவங்க, அதீத சக்தியானவங்க. அவங்களோட பண்டிகை திருவிழா அன்றைக்கி முக்கியமான விழா நடக்குது. அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் கோட்டை மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோட்டை மாரியம்மனோட ஃபோட்டோ அண்ணன் போட்டிருப்பார், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உள்ளூர் பண்டிகை உள்ளூர் திருவிழாகும் போது அதீத சந்தோஷத்தோடு இருப்பாங்க. சேலனாவே குகை பகுதியில் ரொம்ப அதாவது வண்டி வேடிக்கை பண்ணுவாங்க. வண்டி வேஷம்னு சொல்லி ஒரு விசேஷ திருவிழாவே நடக்கும். அது அன்றைக்கி நைட்டு பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு முறை மட்டும் ஃப்ரெண்டு இருக்கார், பிரபாகரன் சொல்லிட்டு, அவர் அழைச்சிருக்கும் பேரில் போய் பண்டிகையில் பார்த்துட்டு வந்திருக்கிறது ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப விசேஷமான பண்டிகை இந்த ஆடி பண்டிகைங்கிறது. கண்டிப்பாக நான் சேலத்தில் இருக்கிறப்ப அங்கே நான் மெய்யனூரில் இருந்தேன்னா அந்த அம்மன் கோயில் பண்டிகையில் கலந்துருக்கேன். அதே போல் குகை பகுதியில் வந்து ஈவினிங் டைமில் நான் போயிட்டு வந்திருக்கேன். குழந்தைகளை கூட்டிகிட்டு போனதில்லை, நான் தனியாக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த வண்டி வேடிக்கை எல்லாமே. அப்போ நான் சேலத்தில் அங்கே ஒரு 5 வருஷம் இருந்தேன். அந்த டைமில் பார்த்துருக்கேன். நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே சேலத்தில் இருந்தீங்க, வெளிநாட்டிலலாம் இருப்பீங்க, வெளியூர்லாம் இருப்பீங்க, பண்டிகைக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களோட கோட்டை மாரியம்மனோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 8/8/2025 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் முப்பெரும் விழா நடக்குது. முப்பெரும் விழா அப்படின்னா 3 விழாக்கள் ஒரே நாளில் வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை ஆனால் நம்ம 108 வலம்புரி சங்க பூஜை பண்ணுவோம். அது ஒரு விழாவாக நம்ம வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பௌர்ணமி வந்து பார்த்திங்களா திருவிளக்கு பூஜை பண்ணுறோம், அதுவும் அன்றைக்கி ஆட் ஆகுது. அப்புறம் வரலட்சுமி நோன்பு, வருகிற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மகா அன்னதானம் நம்ம கோவிலில் நடக்குது. ஏஎல்எஃப் மெம்பர் அதுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதில் கோயிலுக்கு வரவங்க அனைவருக்குமே மகாலட்சுமி அனுகிரகத்தோடு நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே பார்த்தீங்களா கோமதி சக்கரம் இலவசமாக நாங்கள் தரோம். நம்ம கோவிலில் வருஷத்துக்கு 3 முறை கோமதி சக்கரம் தருவோம்.
கண்டிப்பாக இந்த நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோமதி சக்கரத்தை கேட்டு வாங்கிட்டு போங்க. நான் கோயிலில் தான் இருப்பேன், கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப விசேஷமான கோமதி சக்கரம் உங்கள் கைக்கு கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் கோமதி சக்கரம் வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? பரிபூர்ண மகாலட்சுமியோட பேரருள் உள்ளது பெண்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? சரிங்களா? அதே போல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் நாங்கள் கொடுத்துருவோம். வெள்ளிக்கிழமை வர கோயிலுக்கு வர அனைத்து பெண்களுக்குமே நாங்கள் ரெகுலராக மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே போல் இப்போ வரலட்சுமி அன்னைக்கு வரவங்களுக்கு மட்டும் கோமதி சக்கரம். ஓகேவா? வந்தீங்களா ஒன்று வாங்கிக்கலாம். மகாலட்சுமியை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். கோமதி சக்கர ரூபத்தில் லட்சுமியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான். ஒரு சின்ன கப்பில் அரிசி கொட்டிக்கோங்க, அது மேலே அந்த கோமதி சக்கரத்தை வச்சுக்கோங்க. சின்ன தட்டத்தில் அரிசி, அது மேலே கோமதி சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து 11 சேர்த்துனீங்களாவே உங்களுக்கு அதீதமான நன்மைகள் நடக்கும். குறைஞ்சபட்சம் 11, அதிகபட்சம் 16 சேர்த்து வைங்க. 16 லட்சுமி உங்கள் இல்லத்துக்கு வருவாங்க. 16 வருஷம் வரணும்னு அவசியம் இல்லை. 3 வருஷத்துக்கு 3 முறை நாங்கள் ஃப்ரீயாக தரோம். ஓகேவா? அப்படி கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை முறை வரணும் அப்படின்ட்டு. 4 வருஷம் நம்ம கோயிலுக்கு வந்தீங்களாவே கோமதி சக்கரம் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ரொம்ப விசேஷங்க. மறக்காமல் இந்த தகவலை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்டையும் சொல்லுங்கள். மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க, உனக்கு மகாலட்சுமியோட பேரருளும் கிடைக்கும். சுவாமி இந்த 16 லட்சுமியோட அனுகிரகத்தையும் நீ தரிசனம் பண்ணிவிடுவேன். அப்படியே நீ சுற்றி வந்து சாமி பார்க்கும்போது சாமி உனக்கு வீட்டுக்கு கோமதி சக்கர ரூபத்தில் உங்கள் இல்லத்துக்கு வராங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருங்க. ஓகேவா? யாருக்கு மகாலட்சுமி வேணுமோ அவங்கெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது இலவசம் தான், எந்த ஒரு காசும் இல்லை. அதே போல் வர அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் நடக்கும். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்குமே அன்னதானம் நடக்கும். மறக்காமல் வந்துடுங்க ஆலயத்துக்கு. நம்மளோட புதுசாக கட்டின அன்னதான மண்டபம் பார்த்துருப்பீங்க. இந்த மண்டபத்தில் தான் அன்னதானம் நடக்கும். வந்துடுங்க. என்னடா இது காரையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் பற்றாக்குறை, பணம் சேர்த்து நாங்கள் கிரானைட் போட்டுருவோம். டைல்ஸுன்னு நினச்சிக்கிட்டோம். வரவங்க சொன்னாங்க, நீங்கள் அடிப்பிடிக்கெலாம் தாங்கணும், நிறையா பக்தர்கள் நிறையா அன்னதானம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் கிரானைட் போட்டிங்கன்னா காலத்துக்கு கடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கிரானைட்டுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன். மகாலட்சுமியோட பேரில் அதுவும் நடக்கணும்னு நீங்கள் எனக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் அனைவரையும் நான் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வருகன்னு வரவேற்கிறேன், எதிர்பார்க்குறேன். நான் அழைக்கிறதா நினச்சிக்கோங்க. 16 லட்சுமி உங்களை அழைக்கிறதா நினச்சி நீங்கள் வந்துடுங்க. இந்த கோமதி சக்கரம் உங்கள் இல்லத்துக்கு வரணும். ஓகேவா? 2 காட்டுறேன், 2 காட்டினீங்க, நீங்கள் 2 கொடுன்னு சொல்லிடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கோமதி சக்கரம், ஒருத்தருக்கு ஒரு கோமதி சக்கரம் கிடைக்கும். வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? மறக்காமல் வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? 9/8/2025 சனிக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் பார்த்துட்டிங்க. மறுபடியும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம திருக்கோவிலில் 16 நாள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம். ஓகேவா? அந்த மகாலட்சுமி பூஜையில் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு ஏடிஎம் ஃபேமிலின்னு சேர்த்துட்ருக்கோம். அந்த ஏடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் கலந்துக்கணுட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமியோட இந்த எந்திரமும் திருமண தடை நிவர்த்தியக்கான தாயத்தும் கிடைக்கும். மறக்காமல் கலந்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப விசேஷம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 16 நாள் பூஜையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம தன ஆகர்ஷண திலகம் கொடுக்குறோம். ஓகேவா? தன வசிய 16 மூலிகை கலந்து தாயத்து கொடுக்குறோம். இது 2ம் தனி. ஓகேவா? அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் தன ஆகர்ஷண திலகம் வேணுமோ, யாருக்கெல்லாம் பண வசிய தாயத்து வேணுமோ, தொழில் செய்கிறவங்களுக்கு எனக்கு வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை அதிகமாகுது, எனக்கு வருமானம் வேணும்னா இந்த 16 நாள் பூஜை பண்ணுறோம். இந்த 16 நாளில் 1 லட்சம் முறை உரியத்தின தாயத்தை உங்களுக்கு தரோம். கட்டாயம் வந்துக்கோங்க. இந்த 16 நாள் யாகத்திலேருந்து எடுக்கக்கூடிய அந்த திரு சாம்பலை வச்சு நாங்கள் ஒரு வசிய திலகம் ரெடி பண்ணுறோம். தன ஆகர்ஷண திலகம் ரெடி பண்ணுறோம். அந்த திலகத்துக்கு அதீத சக்தி. 16 நாள் பூஜை பண்ணுறோம். 16 நாள் பூஜை எப்படி நடக்கும்னா, சுவாமிக்கு தினமும் காலையில் அபிஷேகம், சாயங்காலம் பார்த்திங்களா ஹோமம் நடக்கும். அன்றைய திதி லட்சுமிக்கான ஹோமம் நடக்கும். ஓகேவா? அந்த ஹோமத்தில் விநாயகர் ஹோமம் நடக்கும், கணபதி பூஜை பண்ணுவோம். அடுத்தது மகாலட்சுமி பூஜை, குபேரன் பூஜை. இந்த 3 பூஜையும் செய்வோம். டெய்லியுமே 16 நாள் தொடர்ந்து செய்வோம். 16 நாள் தொடர்ந்து அன்னதானம், 16 நாள் தொடர்ந்து வஸ்திர தானம் பண்ணுவோம். 16 சுமங்கலி பெண்களை மகாலட்சுமியாக பாவிச்சு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மகாலட்சுமியாக பாவிச்சு வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்கு பார்த்திங்களா அவங்கள மகாலட்சுமியாக பாவிச்சு அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுப்போம். ஒரு நாளைக்கு முதல் நாள் ஒரு சுமங்கலிக்கு, 2வது நாள் 2 சுமங்கலிக்கு, 3ஆம் நாள் 3 சுமங்கலி, அப்படி 16ஆவது நாள் 16 சுமங்கலிக்கு வஸ்திர தானம் கொடுப்போம். ஓகேவா? அது ரொம்ப விசேஷமான பூஜை. அதில் கலந்துக்கோங்க. அதில் கலந்துக்கிறவங்களுக்கு புண்ணியம் உண்டு. ஓகேவா? அதில் இருந்தால் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதில் கலந்துக்கு பணம் கட்டுறாங்க இல்லையா,
எனக்கு தேவை, வருமான தடையாக இருக்குது, தொழில் தடையாக இருக்குதுன்னு எனக்கு பணம் கட்டுறாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சு தான் அந்த தானமே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இந்த பூஜைக்கான மொத்த பணமும் அவங்க கட்டிடுறாங்க. அவங்களுக்கு அந்த புண்ணியம் போகணும் இல்லையா, அதுக்காக தான் 16 மூலிகை கலந்த தாயத்து அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே போல் தன ஆகர்ஷண திலகம், பொட்டு வைக்கிற ஒரு திலகம் தரோம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திலகம் நீங்கள் ரெகுலராக வச்சுட்டுக்கலாம், 1 வருஷத்துக்கு பயன்படும். அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த திலகம் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் கட்டாயம் அதை வச்சுக்கோங்க. பண கஷ்டம் நீங்கிடும், கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைச்சிரும், கேரண்டி. அதே போல் வருமானத்தை அதிகரிக்கும், தொழில் வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலில் தடையாக இருக்குது, பண தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழியை தேடி கொடுத்துரும். கட்டாயம் 16 நாள் நீங்கள் பண்ணுற பூஜையை பாருங்கள், 16 நாள் வந்து பாருங்கள். நீங்கள் அந்த 16 நாளில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாவே அது தெரிஞ்சிடும், ஓ இவ்வளோ வேலை செய்கிறாங்களா அப்படின்னு. அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் கொடுக்குற காசில் தான் அந்த புண்ணியம் பண்ணுறோம். இது ஒன்றும் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கான கட்டணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கேட்குற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் தரோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து வியாபார நோக்கம் சத்தியமாக இல்லை, புண்ணிய நோக்கம். ஓகேவா, அவ்வளோதான். நீங்கள் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? அந்த வஸ்திர தானம், சுவாமியோட அபிஷேகம், சாமியோட யாகத்துக்கு, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. அப்போ அந்த பணம் கொடுத்தீங்களா, அதுக்கான ஒரு கிடைக்கலையா, உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கலையா, அந்த புண்ணியம் தான் அந்த திலகம், புரியுது? அதன் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குது. ஓகேவா, இந்த தியானம், இந்த பணம் கட்டுறவங்க நீங்கள் ஆலயத்தில் வந்து நான் என் கையால் தானம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வாங்க, நான் உங்கள் கையாலே தானம் கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா, அவ்வளோ நேர்மையாக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு கோவில்னால் நம்ம கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நிறைய கோவில்கள் இருக்குது, அது நம்ம கோவிலும் ஒன்று. அரசியல் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் இயற்கையாக வரும் தானே. இவர் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாரு, சத்தியமாக அந்த நோக்கம் இல்லை. அந்த நோக்கத்தில் இல்லை. எப்போவுமே நான் சொல்லுவேன், பணத்தோட முக்கியமான வழி ஆத்ம திருப்திங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஆலயத்தில் வந்து பாருங்கள், அந்த கோயில் நடக்கிற பூஜையை பாருங்கள், கவனிங்க, அதை பெற்றுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு பூஜை நடக்குதுங்க, அந்த பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம். நான் வந்து தானமாக எதையும் வாங்க மாட்டேன், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதுதான் நம்ம கோயிலோட சிறப்பு, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் இதனால் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் எப்போவுமே செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பணத்தை வச்சு நான் கோயிலுக்கு பூஜை பண்ணுவேங்க. அந்த பூஜை பொருளை தான் உங்களுக்கு நான் தானமாக கொடுப்பேன். ஓகேவா, அதில் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த திலகம் கிடைக்கும். 16 நாள் பூஜை பண்ண அந்த திலகம் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நமக்கு பகவான் கொடுக்குற கிஃப்ட்டு அந்த திலகம். தாயத்தை நம்ம ரெடி பண்ணுறோம், 108 தாயத்தை ரெடி பண்ணுறோம். அந்த தாயத்தை வச்சு தான் அந்த பூஜையே நடக்குது. அந்த 108 தாயத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா, அப்போ இந்த தாயத்தும் இதுவும் கொடுக்குற காசை தான் நம்ம இந்த மொத்தமாக அந்த காசு அதுக்கு வர காசை வச்சு தான் இந்த பூஜையை 16 நாள் நம்ம தானம் பண்ணுறோம், புரியுதுங்களா? டெய்லியும் அன்னதானம் பண்ணுறோம். நீங்கள் வந்து பாருங்கள், அன்னதானம் எந்த அளவுக்கு பண்ணுறோம், நம்ம மண்டபம் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. எதையுமே உணர்ந்துக்கோங்க. ஓ இவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், லக்ஷ்மியோட அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. 16 பேர் இருக்காங்க, 16 லக்ஷ்மி இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்களா, குபேரன் சித்திரலகா இருக்கிறாங்க, லக்ஷ்மி ஐயக்கர் இருக்கிறாங்க, லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க. இவங்களை ஒரு முறை தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வரும். நீங்கள் ஒரு முறை ஆலயத்துக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது நான் யாருக்கெல்லாம் பண கஷ்டம் தீரணுமோ கண்டிப்பாக ஒரு முறை ஆலயத்துக்கு வாங்க, உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். தொடர்ந்து நம்ம வார ராசிக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்ரமாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஹெல்த் விஷயத்தில் கவனம் தேவைங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன தடுமாற்றம் வரும், கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். 6ல் இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருப்பாங்க. 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சமாக இருக்கும், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கார். அதை புரிஞ்சுக்கிட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, சரியா? இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி பகல் 11:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே புரியும், சரியா? கண்டிப்பாக அந்த நேரத்தில் உணர்ந்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்த் விஷயத்தை ரொம்ப முக்கியமாக இல்லைங்க. குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்களே குழந்தைங்களாக இருந்தீங்களா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே போல்
சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் சிக்கல்கள் வரும். ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் தாமதமாகும். அந்த கிடைக்குங்கிறத மைண்டில் சந்தோஷத்தை வச்சுக்கோங்க, வருத்தத்தோடு இருக்காதீங்க. ஓகேவா? ஃப்ரீ ஆகிட்டிங்களா? மைண்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? அப்பாடா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுல, கரெக்டாக எதிர்பாருங்க, கிடச்சிரும். மகாலட்சுமி உங்களுக்கு துணையாக இருக்காங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அது சம்மந்தமான ஆலோசனை இருக்கும். வருமான உயர்வுக்கான வழிகள் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களை கொஞ்சம் தாமதம் படுத்தி முயற்சி பண்ணுங்கள், அவசரப்படுத்த வேண்டாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாக கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் தேவை. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா கட்டாயம் நிறைவேறிடும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண தடை நிவர்த்திக்கான பரிகாரங்கள் எவ்வளோ பண்ணிட்டு ஆனால் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலுக்கு ஒரு முறை வந்து போங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும், கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கான வழிகாட்டியாக நான் இருப்பேன். உங்கள் ஜாதகத்தோடு எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைங்க, நிதானமாக இல்லைங்க, காரத்தை கம்மி பண்ணுங்கள், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்திங்களா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ணியே ஆகணும். பொறுமையாக இல்லைங்க, பொறுமையை கடைபிடிங்க. அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. கோபத்தை குறைங்க. குடும்பத்தாரும் வெளியூர் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க, கொஞ்சம் கவனத்தோடு செல்லுங்க. வண்டி வாகனம் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் ரெஸ்ட் எடுத்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப லாங் ஒரு 3 மணி நேரம் தொடர் ட்ராவல் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட பாருங்கள். தூக்கம் வரா மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம், உங்களுக்கு உடல் அசௌகரியம் இருந்தால் கண்டிப்பாக வண்டி ஒரு ஓரத்தில் போட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஓட்டுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் என்னால் முடியும்னு நினச்சி எங்கேயா போய் மாட்டிக்காதீங்க. உங்களை நம்பி மற்றவங்க இருக்காங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிறதோட உணர்வுகள் உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் கூட போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் டிரைவர்கிட்ட இந்த ரெஸ்ட்டை கொடுத்து பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரி, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. எதுலேயும் எச்சரிக்கை, எதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பழி வீண் சொல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருக்கிற வேலையில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வருது, பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவல் பாயசம் தானம் கொடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையில் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம், மனசில் வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி பகல் 11:25 முதல் 7ஆம் தேதி இரவு 8:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் இருக்காங்க. நிச்சயமாக நல்ல வழி காட்டுவாங்க, நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், பண செலவுகள் வருது, சுப செலவாக வருது. தைரியமாக இல்லைங்க, குழப்பம் வேண்டாம், நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. உறவுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா தாமதமாக கிடைக்கும், அது புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட பகையாக வேண்டாம், பொறுமையாக இருந்தீங்களாவே நல்லதுகள் நடக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்குது. அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு அப்பப்போ உடல்நல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்போட உதவியால் நல்லது நடக்கிறதுக்கான காரணமாக இருக்காது. நண்பருக்கு நன்றி சொல்லுங்கள். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தொழிலில் வளர்ச்சிக்கான வேலைகள் நடக்கும். 11ல் சனி பகவான் வக்கரனில் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா எல்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக ஆகிறதுக்கு சனி பகவானோட பார்வையும் ஒரு காரணம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களும் வேலை அழுத்தமும் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பண தேவையை ஃபில் பண்ணிடலாம். பணத்துக்காக கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக கேட்ட இடத்துல கிடைக்கும், பொறுமை காத்துருங்க.
வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இருக்கும், வேலை பளு அதிகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த வாரம் லீவ் போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அது முன்கூட்டியே சொல்லி நீங்கள் லீவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் பொறுமை அவசியம் தேவை. வாகனத்தில் வேகத்தோட விவேகம் தான் முக்கியம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் இருக்குது. அதேபோல் அரசாங்க சம்மந்தமான ஏதோ ஒரு வழக்கு விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால கவனமாக இருங்க. உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் சண்டை வரலாம், இல்லை உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கு சண்டை வரலாம். பொறுமையாக இருந்துட்டிங்களா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்களா நற்பேரை காப்பாற்றிக்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவனத்தோடு இருந்தீங்களா நீங்கள் கேட்டது கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலோ அவமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரம் நிச்சயம் அமையும். திருமண தடை நிவர்த்திக்கான ஒரு பூஜை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயமாக தான் கவனத்தோடு கேட்டு செஞ்சீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைனாலும் நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பங்கள் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். இந்த வாரம் சின்ன ஒரு பயணம் ஏற்படுகிறது, பயணத்தால் நல்லது நடக்கும். ஆன்மீக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் கடினமான முயற்சியால் நற்பேர் கிடைக்கும். பாஸுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும், பார்த்து நடந்துக்கோங்க. இருக்கிற வேலையில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம், கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு சுக்கிரன் இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்கர நிலையில் இருப்பாங்க. ராசிநாதன் வக்கரமாகிறது முடிவெடுக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். கூட சூரியனுக்குனால துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. ஆனால் பயணம் செய்யும் போது திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க கிட்ட உங்களுக்கும் வாக்குவாதம் வரும். பெரியவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை எப்பவும் கவனமாக பார்த்துக்கணும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல சனி வக்கரனில் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 7ஆம் தேதி இரவு 8:15 முதல் 9ஆம் தேதி இரவு 2:15 வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறனால எதிலையும் கவனம், எதிலையும் எச்சரிக்கை. ஒரு காரியத்தை 2 முறை செஞ்சால் தான் காரியம் வெற்றி அடையும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிட்டுக்கோங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. ஏன்னா குருவுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். குழந்தைங்க உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறனால ஓரளவுக்கு தொழிலை மேன்மைப்படுத்தலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதாவது எதிராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை கொடுக்க பாருங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனக்குழப்பம், ஒரு நிலையில்லாமை மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் சின்சியராக வேலை பாருங்கள், வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு வெறுப்புணர்வோடே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒரு தடை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அப்படி இல்லை, நல்லாவே நேரம் காலங்கள் இருக்குது. எதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லது. இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு வைங்க, நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அதுக்கப்புறம் எந்த காரியம் எடுத்தாலும் நல்லபடியாக நடக்கும். குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் நண்பர்கள் பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலமாக நல்ல வர்ணமைய வாய்ப்பு உண்டு, முயற்சி பண்ணுங்கள். மாணவருக்கு படிப்பில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். நண்பர்களுக்குள்ளே விரோதம் பகை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் பயணம் செய்யும்போது பாதுகாப்பாக செய்யுங்க. கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சண்டையை குறைச்சிட்டுனா நல்லது. குழந்தைங்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. கடினமாக முயற்சி எடுக்க வேண்டாம். அவங்கள திட்டாதீங்க. அவங்க சின்ன வயசு, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நண்பர்களோட அதிகம்
பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க. தேவையில்லாத சிக்கலில் போய் முடிஞ்சிடும். மற்றவங்களுக்கு உதவுறோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரில் போய் மாட்டிக்காதீங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமங்கனால கவனத்தோடு செயல்படுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக ஆடி பெருக்கணிக்கு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்ர நிலையில் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி வக்ர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. ராசிக்கு 12 கூடவே உங்கள் ராசியில் இருந்துட்டு வக்ர நிலை இருக்கிறனால உறவுக்குள்ள பகை விரோதம் வரும். பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் எதுலேயும் பொறுமை அவசியம் தேவை. சந்திர பகவான் நீச்சமாகறாரு வார ஆரம்பத்திலேயே, உங்களுக்கு தெரியும். அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம், கோபம் இருக்கும். குழந்தைங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைங்கிட்ட அன்பாக இருந்தீங்களா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான பயணம் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையை முன்னிறுத்தாதீங்க. உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வாரம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். இல்லை நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத மனபயம், மனக்குழப்பம் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உறவுக்குள்ள பகை, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் ஒரு மந்த்லி செக்கப் மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கடினமாக முயற்சி ஒரு விஷயத்துக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கான பலன் இந்த வாரத்தில் அமையும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திடீர் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் படிப்பில் சம்பந்தமான பிரயாணம் ஏற்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடுங்க. நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் அனுசரித்து போங்க. அவங்க கூட பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோபத்தை குறைச்சி போனீங்களா நல்லது. இந்த வாரம் குழந்தைங்க இடத்துல அன்பு அதிகம் செலுத்துங்க. காரமான உணவு சமைக்காதீங்க. உணவு சமைக்கும் போது எச்சரிக்கையாக இல்லைங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. அடிக்கடி கெட்ட கனவு வரும். கனவுல பாம்பு, தேள், விஷப்பூச்சிகள் வரலாம். இல்லை ஒரு சிலருக்கு நேரில் கூட கண்ணில் காட்டலாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் காட்டுது, யாருக்கெல்லாம் கனவு வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்க பாம்பு புற்று சம்மந்தமான கோயில்களுக்கு போய்ட்டு வாங்க. அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருச்செங்கோடு நாகேந்திரன், நாகேஸ்வரர், நாகநாத சுவாமி, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனபயம் குறைஞ்சி நல்லதுகள் நடக்கும். இல்லைனா இந்த மாதிரி கனவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். தூக்கமின்மை இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது. பல சிந்தனைகள் வரும். அது தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு தூங்குங்க. நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ல் சனி பகவான் வக்கர நிலையிலும் இருப்பாங்க. அஷ்டம சனி வக்கர நிலையில் இருக்கிறனால தடை நிவர்த்தியாகி ஓரளவுக்கு மன நிம்மதி கொடுத்துட்ருக்கோம். 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல ராசிநாதனான சூரியன் புதன் வக்கர நிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் எதுலேயும் கவனம், எதுலேயும் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இல்லைங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். குறிப்பாக ஹெல்த் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. 2வது, உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வெளியில் காட்டிக்காமல் இருந்துட்டீங்களாவே நல்லது. இல்லைனா உங்களை போட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க, சிக்கலை உருவாக்கி விட்ருவாங்க. பார்த்து நடந்துக்கோங்க.
இந்த வாரம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க. செலவு பண்ணுறதை கரெக்டாக செலவு பண்ணுங்கள். எழுதி வச்சு செலவு பண்ணிங்கன்னா நல்லது. தான தர்மம் பண்ணுறதுக்கு மட்டும் யோசித்து பண்ணுங்கள். நான் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக யோசித்து பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலுக்குரியவன் 11ஆம் லாபஸ்தானங்கள் திடீர் பணம் வரும் உண்டு. வருமானத்துக்கு தடை இருக்காது. நல்ல விஷயங்கள் நடக்கும். வாடிக்கையாளர் அதிகம் ஆவாங்க. அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். மாற்று கருத்தில் வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஆனால் பாஸுக்கு உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை வரும். உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. பொறுமையாக இல்லைங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வழக்கு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. கோர்ட்டு வழக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அது இருந்தது. நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க. இந்த வாரம் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. மருத்துவ செலவுகளை ஒரு சிலருக்கு வருகிறது, செக்கப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தோடு இல்லைங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கான ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. லாபகரமான விஷயம் நிச்சயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, உங்கள் மூத்தோர்கள் அப்படி எடுத்துக்கலாம். யாருன்னா அக்கா அண்ணன் யாராவது திருமணம் பண்ணியிருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க வகையில் சொல்லி வரன் தேடி பாருங்கள். இல்லைன்னா இப்போ தூரத்து சொந்தத்தில் சொல்லி வரன் தேடுங்க. நிச்சயமாக வரன் அமையும், சொந்தத்தில் வரன் அமைகிறது. மாணவர்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுவீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை இருக்கும். தந்தையோட உடல்நலத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. தந்தை உறவினால ஒரு சில பகை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பிடிச்ச விஷயங்களில் கண்டிப்பாக செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த வாரத்தில் ஒரு நல்லது நடக்கும். நிறைய ஆன்மீக சேவைகள் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி நன்மை அதிகம் கிடைக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க. தான தர்மம் பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. சுயஜாத்தை பார்த்து எடுக்கும் முடிவுகள் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல உடல் சௌகரியங்கள் இருக்காது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் ஹெல்த் சம்மந்தமாக ஒரு லீவ் போட வேண்டியது வருது, பார்த்து கவனமாக இருங்க. அஜீரண கோளாறு இருக்குது, உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஹோட்டல் உணவு இந்த வாரம் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம், கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். கண்ணியமான இனம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவானும், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரநிலையிலும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ பொன்னான காலம்னு சொல்லலாம். நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். எதிரியாக போனவங்க கூட நண்பராக மாறக்கூடிய காலமாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய காலமாக இந்த வாரம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. சந்திர பகவான் ராசிக்கு 3, 4, 5ஆம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இயற்கையாக நடக்கும். லாபகரமான விஷயம் நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் வருமான உயர்வுகள் உண்டும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. அதன் மூலிமா பண தேவைகள் பூர்த்தியாகும். மகிழ்ச்சியான செய்திகள் வீட்டு வந்து சேரும். நீண்ட கால கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் வரும், மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற மருத்துவ செலவுகள் குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் நடக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க. நல்ல காலம் வந்துருச்சு. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை நடக்க ஆரம்பிக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் பணம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கான வழி கிடைக்குது. முயற்சி செஞ்சதுக்கு பலன் உண்டு, வேண்டுனருக்கு பலன் உண்டு. அதிசயம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றியடையும், நல்ல வரன் அமையும். திருமண அமைப்பாளர் மூலமாக வரன் தேடினா நல்ல வரன் கிடைக்கும். திருமண தடை இனி உங்களுக்கு இல்லை. சந்தோஷ செய்தி நிச்சயம் வீட்டுக்கு வரும். மாணவருக்கு படிப்பில் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு நன்மைகள் நடக்கும்.
குடும்பத்தில் திடீர் சந்தோஷம் கொடுக்கும் இந்த வாரம். திடீர் புது உறவாக ஒருத்தர் வரப்போகிறாங்க, அவங்கள வாழ்த்துவீங்க. அந்தளவுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பட்ட கஷ்டத்துக்கு நிச்சய பலன் இருக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்கள் தந்தையோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நல்ல காலம் வந்திருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலையில் இந்த பிரச்சனை நீங்கி சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். வேலையில் ப்ரமோஷன் உண்டு. நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு, இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியும் பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி மணிக்கு வந்து செல்லுங்கள். துடிப்பும் நேர்மையும் உள்ள தொழிலாளர் நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரனில் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க. புதன் வக்கரனில் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல கேது, 12ல் செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 2 7 கோடியும் 12ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. சந்திர பகவான் 2, 3, 4ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். மன குழப்பங்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். கோபத்தை குறைச்சிட்டிங்களா நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் வெளியூர் பிரயாணம் நிச்சயமாக உண்டு. அதன் மூலிமா லாபகரமான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வழிகள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். லோன் விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். திடீர் பண வரவு நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுல இருக்கிற பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவுறாங்க. நண்பரோட உதவியால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. பணத்தேவைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கனவு நிச்சயமாகக்கூடிய வாரமாக இருக்குது. திடீர் வருமானம் வரதுக்கான வழிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. பரிசு பொருட்கள் கிடைக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் உண்டு. இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். அதன் மூலிமா நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவு நிஜமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நல்லது நடக்க போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்களும் நிச்சயமாக நல்ல செய்தி வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவிற்கு படிப்பில் இருந்த குறைகள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல காலம் வந்திருக்குது. முயற்சி செய்யுங்க. நினைச்சது அடைவீங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவரோடு ஏற்பட்ட மனக்கசப்பம் குறைஞ்சி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்க மேலே அதீத அன்பு காட்டுங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷ செய்தி வரப்போகுது. பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திடீர் பிரயாணமாக நல்லது நடக்கிறதுக்காக பயணம் செய்ய போகிறீங்க. அதன் மூலிமா நன்மை அதிகரிக்கும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துச்சுன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் மகாலட்சுமி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது உண்டு. அவல் பாயசம் தானம் பண்ணுங்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியும் பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி மணிக்கு வந்து செல்லுங்கள். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையிலும், 8ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும், 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பொறுமையை கடைபிடிங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது. நல்லதுகள் நடக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் பணம் வர்றதுக்கான வழிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கர நிலைக்கனால குழந்தைங்க இடத்துல அதிக அன்பு செலுத்துங்க. குழந்தைகளுக்கான அதிக செலவு வரப்போகுது. அவங்க செலவை சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷ செய்தி வரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், வருமான தடை ஏற்படும். 10ஆம் இடத்துல கேதுக்குனால. ஆனால் வளம்புரி விநாயகருக்கு விலக்கு வச்சுட்டு வந்தீங்களா, தொழில் அபிவிருத்தியாகி நல்லது நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். இல்லைனா சொந்த தொழிலில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை வரும்.
வலம்புரி விநாயகரை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு வருஷம் ஒரு முறை போயிட்டு வந்துருங்க, ஒரு மாற்றம் உண்டு. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது, பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியாக இருந்துட்டிங்கனாவே நல்லது. இல்லைனா சண்டை சச்சரவு வந்து குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடும். அம்மாவோட உடல்நலத்தை கட்டாயம் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் செலவு வச்சிடும். வாகன விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி இருக்கும். இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு சின்ன தடை வந்து தான் வெற்றி வரும். அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமணம் சம்மந்தமான சிக்கல்கள் தடைகள் இருக்குது. சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஒரு முறை மகாலட்சுமி கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன். நீங்கள் கட்டாயம் திருமண தடை நிவர்த்தி ஆகிடலாம். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகலை, அதே நினச்சிட்டே படிப்பில் கோட்டை விட்டுட்டுருக்கீங்க. படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரப்போது பார்த்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும், சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே அவப்பெயர்கள் வரும், வீண் பழி வரும். கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். குழந்தைங்க இடத்துல அதிகம் அன்பு செலுத்துங்க. அவங்கள மேலே இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நெருப்பு தண்ணி விஷயங்களில் குழந்தைங்கள கிட்ட போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரி வேலை செய்கிற இடத்துல கவனமாளுங்க, வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாளுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உடல் நலத்திலையும் ஹெல்த்லேயும் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையில் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல கேது, 10ல் செவ்வாய் பகவான். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல சூரியன் இன்னும் மாறவே இல்லை, 8லேயே இருக்காரு. கூடவே புதன் வக்கர நிலை இருக்கிறார். அதனால் தொழில் சம்பந்தமான வருமான தடை இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. புதிய எண்ணங்கள் வரத்துக்கு ஒரு தடை ஏற்படும், அது வராமல் பார்த்துக்கோங்க. குரு பார்த்து இருக்கிறனால ஒரு சில நன்மைகள் உண்டு. ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அது ஒரு சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணிங்களா நல்லது. எதுக்கும் இந்த வாரத்தில் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிங்களா ரொம்ப நல்லது. ஒரு சில காரியங்களை ஆடி 18க்கு மேலே செய்யலான்னு திட்டமிட்டுருக்கீங்க, அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நன்மை அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த சிக்கல் நீங்கள் நல்லது நடக்கும். பாஸுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது, உங்கள் சீனியர்கள் உங்களை பாராட்டுறாங்க, நல்லது நடக்கும் போது பழைய விஷயத்தை நினச்சிட்டு குழம்பி போயிருக்காதீங்க. மனமாற்றம் உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் மருத்துவ செலவு வரக்கூடிய வாரமாகறனால திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அரசாங்க விஷயத்தில் ரொம்ப காராக இருந்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது வகையில் உங்கள் மேலே வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், தலையில் ஏதாவது பிரச்சனை வரலாம், கவனத்தோடு செயல்படுங்க. ஹெல்மெட் கட்டாயம் போட்டுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒரு சின்ன தடை வந்து தான் வெற்றி வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் இறையொருளால் தான் நல்லது நடக்கும், இல்லைனா ஒரு தடை இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலிமா வர தட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் அது சம்பந்தமான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தது, இந்த வாரம் தெளிவு கிடைச்சிடும், கவலைப்பட தேவையில்லை. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாருடைய நன்மதிப்பு எடுக்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக பிரச்சனை வரும்போது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வருமான தடை வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் வருமானத்துக்காக எடுக்கும் முயற்சிகளுக்கு சிக்கல் வரப்போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக பண விஷயத்தில் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். பெரியவங்களுக்கு தெரியாமல் ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே இப்போ தெரிய வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரப்போகுது, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல பேரை நிச்சயம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ நாயகர் போய் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு மனமாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே போல் ஏகாதசி விரதம் கடைபிடிங்க.
உங்களுக்கு நீண்ட கால தடை நிவர்த்தி ஆகிடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியும் பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 3ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கர நிலையிலும், 8ஆம் இடத்துல கேது, 9ல் செவ்வாய் பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கனால லாபகரமான ஒரு வாரமாக இருக்கும். பணம் திடீர் வரவு உண்டு. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். 2ஆம் இடத்துல ராகு 8ல் கேது இருக்கிறதுனால ஒரு சில மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக முடிவு எடுத்திங்களா நிச்சயமாக நல்பலன்கள் கிடைக்கும். கூடிய வரைவில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால எந்த சைடு போனாலும் ஒரு தடை வர மாதிரி ஒரு தடை இருக்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால் குருவுக்கு தானம் கொடுங்க. அதாவது ஒரு கோவில் பூஜை பண்ணுற பூசாரிகளுக்கு, அதுவும் குறிப்பாக உங்கள் குலதெய்வ கோவில் பண்ணுற பூசாரிக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த தடை நிவர்த்தியாகி உங்களுக்கு வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் 6ஆம் இடத்துல இருக்கிற 10 கோடிவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதில் ஒரு தடை, ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. அது நீங்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்கள் குலதெய்வ கோயிலோட பூசாரிகளுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக தொழிலில் வருமானம் வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு 250 ரூபா வருமா வேஸ்ட்டு துண்டு செலவு பண்ணி பாருங்கள். ஓகேவா, பழந்தங்கையோடு போய் படைச்சிட்டு அவருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வருமான தடை நிவர்த்தியாகி ஒரு நல்லது நடக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களாலே வீண் பழி பிரச்சனைகள் வருது. கண்டிப்பாக இந்த வாரம் ஆண்களாலேயோ பெண்களாலேயோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. பார்த்து கவனமாக இருக்குங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தில் எச்சரிக்காங்க. வண்டி வாகனம் செலவு வைக்க போகுது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால எதுலையும் எச்சரிக்கையாளுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. கெட்ட கனவுகள், கெட்ட பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த வாரம் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல விஷயத்தை நோக்கி முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் எதை செய்கிறதா இருந்தாலும் காளியை வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். காளி தேவியோட ஃபோட்டோ ஒன்று உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனா அம்மன் கோயில் இருக்கிற சாமிகிட்ட கொடுத்து ஒரு எலுமிச்சை பழம் கையில் வச்சுக்கோங்க, ஒரு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலும் அதீதமாக முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் வரும், காதல் வெற்றி அடையும். பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம், அவங்களோட ஆசீர்வாதம் தான் நல்லது. அதனால் பொறுமையாக இல்லைங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பு சம்மந்தமான புதிய தகவல் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. குழந்தைங்க வகையில் தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்க போகுது. உங்கள் ஹெல்த் இப்போ தான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வருது, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இல்லைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் தான். வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றம் வரும். ஏகாதசி விரதம் எப்போதும் நீங்கள் கடைப்பிடிங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியும் பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். குபேரயோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகுபவன் இருப்பார், 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருப்பாங்க, 6ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்கரநிலையில் இருப்பாங்க, 7ஆம் இடத்துல கேது, 8ல் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், வெற்றிகள் தானாக கிடைக்கும், பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரே நினச்சி வருத்தப்படாதீங்க. திடீர் பண வரவு உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. மன கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும், மனமாற்றம் நிச்சயம் உண்டு, எதிர்பார்த்து இல்லைங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க, நன்மை அதிகரிக்கும். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் கத்தனைக்கு இறைவன் துணை இருக்கிறாரு. இந்த வாரம் ஆன்மீக விஷயம் சம்பந்தமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கட்டாயம் பயணம் செய்யுங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க தான் போகுது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. உறவினருக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு முட்டிக்கு மேலே வயிறு இந்த மாதிரி பகுதியிலலாம் பிரச்சனை வரும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும், பார்த்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டு உடனே ஓகே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தடை வந்துச்சுன்னு வருத்தப்படுங்க, அது மீண்டும் முயற்சி பண்ணுங்க, ஓகே ஆகிடும், கவலைப்பட தேவையில்லை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் உண்டு. ஏற்கனவே பார்த்த வரனே மறுபடியும் ஓகே பண்ணுவாங்க. அவங்களே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லாரும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் ஆசிரியர்கிட்டருந்து பாராட்டு பரிசுகள் கிடைக்கும், நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க, நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது, வாழ்த்துக்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட அனுசரித்து போங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் சிக்கல் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே மருத்துவ செலவு வருது, கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எடுக்கும் முயற்சிகளுக்கு இறைவன் துணை இருக்கிறாரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாகனால மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க, நிச்சயமாக முன்னேற்றம் அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்குறோம், நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம், கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோட பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். மீன் போன்ற சுறுசுறுப்பாக எங்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரனில் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க, புதன் வக்கரனில் இருக்கும். 6ஆம் இடத்துல கேது பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுனால கனவுகள் நிஜமாகும், நினைத்த காரியங்கள் கைகூடும், வெற்றிகள் தானாக வரும். எடுக்கும் முயற்சிகளுக்கு இறைவன் துணை இருக்கிறார், புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகம் உண்டு. புதிய வருமானத்துக்கான ஐடியா கிடைக்கும், அதன் மூலிமா அதீத வருமானம் பெருகக்கூடிய வழி பிறக்கும், நல்லது நடக்கும், இறைவன் துணை இருக்கிறார். வேலைக்கு சில நண்பர்களுக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் பண வரவுக்கான வழி உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. இந்த வாரம் புதிய வருமானத்துக்கான எண்ணம் வருது, அதிர்ஷ்டம் உண்டு, ப்ரைஸ் ஏதாவது கிடைக்கலாம், லக்கி ப்ரைஸ் இந்த வாரம் உண்டு. லக்கி வின்னராக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பீங்க, வாழ்த்துக்கள். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிக்கு இறைவன் துணை இருக்கிறாரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய காலம். பிரிஞ்சவங்க இணைய போகிறீங்க, வீட்டுக்கு புது உறவு வரப்போகுது, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிகள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு வருமானம் இப்போ தான் உண்டு, தக்க வச்சுக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலமாக வரது எடுங்க, நல்ல வரன் வருது. வரன் சம்மந்தமாக ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான முக்கியத்துவம் கொடுங்க. ஹெல்த் விஷயத்தில் அதிகம் அக்கறை எடுத்திங்கன்னா நல்லது. நண்பருக்குள்ளே சின்ன பிரச்சனை வரப்போது பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இடை கோவிலுக்காக யாத்திரை செல்வீங்க, இறையொருளால் நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வரும், அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சொத்து சேர்றதுக்கான ஒரு வாரமாக இருக்குது, நல்லது நடக்கும்.
அது சம்மந்தமான ஒரு புதிய தகவல் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். இறையருள் துணை இருப்பார். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகரை வழிபாடு பண்ணுங்கள். நந்தீஷ் பகவான் வழிபாடு பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு அகத்தியக்கரை கொடுங்க. புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். இறையர்களால் எப்போதும் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வந்தீங்களா, வருகிற அனைத்து சுமங்கலி பெண்களுக்குமே கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. கோமதி சக்கரம் இதுதான் இலவசமாக தரோம். கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. கோமதி சக்கர ரூபத்தில் நீங்கள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், 16 வகையான பிரச்சனைகள் நீங்கி 16 லட்சுமியோடு பேரொருள் புரியணுன்னா ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு இந்த வரலட்சுமி நோம்பணிக்கு வந்து செல்லுங்கள். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் வரலட்சுமி உங்களுக்கு வரங்கள் கொடுக்கணுன்னு என்னோட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியை பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.